வணக்கம் மக்களே. தென்காசி அப்படின்னு சொன்னாலே அந்த பொதிகை மலை சாரல், குற்றாலம், ஐந்தருவி, ஃபைவ் ஃபால்ஸு, பார்டர் பரோட்டா கடை, இப்படி பல்வேறு சிந்தனைகள் தான் நமக்குள்ள ஓடும். ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலைத்தான் தென்காசி மாவட்டம் வைத்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் தான் நெல்லை மாவட்டத்திலிருந்து தென்காசி பிரிக்கப்பட்டது. ஸோ இந்த தென்காசி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் தொழிற்சாலைகள் மற்றும் மிகப்பெரிய அளவில் உற்பத்தி நிறுவனங்கள் அப்படிங்கிறது கிடையாது. மிக பெரும்பான்மையான அளவில் பார்த்திங்கன்னா விவசாயம் தான் மிக முக்கியமான தொழில். அதுவும் குறிப்பாக இப்போ பார்த்திங்கன்னா ஆலங்குளம், பாவூர் சத்திரம், சுரண்டை போன்ற பகுதிகளெலாம் அபரிமிதமான வளர்ச்சி, கடுமையான வளர்ச்சி. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த காய்கறி உற்பத்தியில் இந்த ஆலங்குளம், பாவூர் சத்திரம் பகுதி ஒரு மிக முக்கியமான பங்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவில் கேரளாவிற்கு இந்த காய்கறிகளை அனுப்புவது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவூர் சத்திரம், ஆலங்குளம் பகுதியை சார்ந்த விவசாயிகளும். தற்போது இது தென்காசி மாவட்டத்துடன் இந்த பகுதிகள் இணைக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய அளவில் பள்ளி கல்லூரிகள்லாம் இருக்குது. மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய படித்த மாணவர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் வேலை வாய்ப்புக்காக சென்னை, கோவை, பெங்களூரு போன்ற பெரு நகரங்களுக்கு தான் பயணிக்கிறார்கள். திருப்பூர், ஓசூர் போன்ற நகரங்களுக்கு தான் பயன்படுத்துகிறார்கள். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த இளைஞர்களும் இளம்பெண்களும் வேலை வாய்ப்புக்காக அரசு பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள், ரயில்களில் தான் மிகப்பெரிய மெட்ரோ நகரங்களுக்கு பயணிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த விழா காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா தீபாவளி, பொங்கல்லாம் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு ஆரம்பித்த உடனே ரயில் புக்கிங்லாம் முடிஞ்சிடும். ட்ரெயின், பஸ்ஸு எல்லாமே முடிஞ்சிடும். ட்ரெயின் டிக்கெட்லாம் உடனே முடிஞ்சிடும். ஸோ ஏன் நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து ஒரு வந்தே பாரத் போகுது. தென்காசிக்கு ஏன் விடலை? தென்காசி தற்போது நல்ல வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கு. அதுவும் குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா மத்தாளம்பாறையில் ஜோகோ நிறுவனத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி ஹப்பாக அவங்க செயல்படுறாங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு இயற்கை சூழலில் ஒரு இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்க விதமாக, அதுவும் குறிப்பாக தமிழக கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக அந்த ஐடி ஆஃபீஸ்கள்லாம், அலுவலகங்கள்லாம் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய கண்ணாடி கட்டடங்களை தான் நம்ம ஓஎம்ஆரில் போய் பார்த்துருப்போம். நீங்கள் திருநெல்வேலியில் இருக்க ஜோகா ஆஃபீஸ்லேயோ, தென்காசி மத்தாளம்பாறையில் இருக்க ஜோகா ஆஃபீஸையோ போய் பாருங்கள். தமிழக கலாச்சாரங்களை, பண்பாடுகளை அங்கே எதிரொலிக்கும். ஸோ அந்த வகையில் ஐயா திரு ஸ்ரீதர் வேம்பூர் அந்த கட்டடத்தை அமைச்சிருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் தென்காசி மக்களுடைய ஒரு நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். ஏன் இன்னும் தென்காசியிலேருந்து விடலை? தென்காசியிலேருந்து சென்னைக்கு ஒரு வந்தே பாரத்தை விடலாம் இல்லையா? ஏன் திருநெல்வேலியிலேருந்து வந்தே பாரத் விட்ருக்காங்க? தென்காசி உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? தென்காசியிலேருந்து நீங்கள் இந்த மாதிரி சங்கரங்கோவில் பாதையா, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் பாதையா ஒரு வந்தே பாரத்தை விடலாமே? தென்காசியிலேருந்து பெங்களூருக்கு ஒரு வந்தே பாரத்தை விடலாமே? அப்படிங்கிற ஒரு கோரிக்கை மக்கள் மத்தியில் எழுதியிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வந்தே பாரத் இது ஒரு நல்ல ஒரு அருமையான ரயில். வெளிநாடுகளுக்கு இணையாக அந்த ரயிலுடைய அமைப்பு, தோற்றம் எல்லாம் மாற்றப்பட்டு ஒரு புல்லட் ரயிலுக்கு இணையான ஒரு அமைப்பை கொண்டிருக்கு. பட் ஆனால் புல்லட் ரயிலுக்கு இணையான வேகத்தில் செல்லலை. ஒரு 100லேருந்து 110, 120 வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ரயிலின் மீது கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் அதுக்குள்ளே நாம் போக விரும்பலை. இந்த ரயிலை மக்கள் மிகவும் விரும்புகிறார்கள். ஏனென்றால் அதில் இருக்கக்கூடிய அந்த சீட்டில் இருக்கக்கூடிய உட்காரும் வசதி, அந்த சுழலும் அமைப்புகள், இன்டர்நெட் வசதி, உள்ளே நல்ல தரமான உணவுகள் கொடுக்குறாங்க. குறித்த நேரத்தில் போகுது. இப்போ சென்னை டு திருநெல்வேலிலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 மணி நேரம் 8 மணி நேரத்தில் வந்துடுறாங்க. ஒரு ஆம்னி பஸ்ஸால் கூட அந்த அளவுக்கு வர முடியல. ஒரு வால்வோ மல்டி ஆக்சல் பஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த அளவுக்கு வர முடியல. ஏனென்றால் சாலையில் வரும்போது பல இடங்களில் வேலைகள் நடக்கு, அந்த அளவுக்கு இன்னும் வரலை. ஸோ அதனால் சாலை வழியான போக்குவரத்து கூட இந்த அளவுக்கு வேகமாக, துரிதமாக வந்து சேருவதில்லை. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது வந்தே பாரத் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை மக்கள்கிட்ட பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மாற்றம் இல்லை. அதுவும் குறிப்பாக இந்த திருநெல்வேலி டு சென்னை வந்தே பாரத் எப்பவுமே ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தென்காசி பொதிகை மலை சாரல் நிறைந்த பகுதி, ஒரு அழகிய விவசாயம் நிறைந்த ஒரு மாவட்டம். மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் சுற்றுலா இருக்குது. குற்றாலம், ஐந்தருவி, ஃபைவ் ஃபால்ஸ், பழைய அருவி, புலியருவி, செண்பதேவி அருவின்னு சொல்லி ஏகப்பட்ட அருவிகள் இருக்குது. மிகப்பெரிய அளவில் பார்டர் புரோட்டா கடை. குற்றாலத்தில் குளிக்க வராங்களோ இல்லையோ, கண்டிப்பாக குளித்து முடித்து விட்டு இந்த பார்டர் புரோட்டா கடையில் சாப்பிட்டுட்டு தான் எல்லா மக்களுமே போகிறாங்க. ஸோ அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய இந்த தென்காசி. ஸோ நிறைய மக்கள் வரணும்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் இங்கு ரயில் வசதி போதிய அளவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான அளவில் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செங்கோட்டை,
திருநெல்வேலி ரயில் இயக்கப்படுது, அதில் எதுவும் மாற்றுக்கிறது இல்லை. பட் ஆனால் இந்த வந்தே பாரத் தரத்திலான வந்தே பாரத்தை போன்ற ரயிலில் இங்கிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு போன்ற மிகப்பெரிய மெட்ரோ நகரங்களுக்கு இயக்கப்படலை அப்படிங்கிற அந்த மக்களுடைய ஒரு புலம்பலாக இருக்குது. ஏன் தென்காசியை மட்டும் புறக்கணிச்சிட்டாங்க, ரயில்வே துறை ஏன் தென்காசியில் விடலை அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருக்காங்க. இன்றைக்கி பட்ஜெட் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு அறிவிப்புகள் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி தென்காசி மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர்களோடு சேர்ந்து நாமும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்தே பாரத் ரயில் அப்படிங்கிறது ஒரு வரவேற்பு பெற்றது. அதை கண்டிப்பாக தென்காசி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் விடணும். ஸோ தென்காசியிலேருந்து விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் அதை பயன்படுத்துவாங்க. 100% ஃபுல்லாக தான் போகும். அதில் வந்து நஷ்டம் வர்றதுக்கு ரயில்வே துறைக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தென்காசியிலேருந்து சென்னை, பெங்களூரு போன்ற பகுதிகளுக்கு பயணிக்கக்கூடிய ஏராளமான இளைஞர் இளம்பெண்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் மிகப்பெரிய அளவில் இதை பயன்படுத்தி கொள்வாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு இதை கண்டிப்பாக கனிவுடன் இந்த வீடியோ ரயில்வே அதிகாரிகள் பார்ப்பாங்க, ரயில்வேல மூத்த அதிகாரிகள் பார்க்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இதை வந்து ஒரு கோரிக்கையாக ஏற்றுக்கொண்டு தென்காசியில் இருந்து ஒரு வந்தே பாரத் ரயிலை சென்னை மற்றும் பெங்களூரு போன்ற நகரங்களுக்கு இயக்கணும். முதற்கட்டமாக சென்னைக்கு இயக்கணும். அதுவும் குறிப்பாக தென்காசியிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி வழியாக சென்னைக்கு ஒரு ரயிலை விடணும். ஏன்னா இங்கே திருநெல்வேலியிலிருந்து ட்ரெயின் போயிட்டுருக்கு வந்தே பாரத். ஸோ தென்காசியிலேருந்து இந்த பாதைக்கு விட்டிங்கன்னா அந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய அளவில் பயனடைவாங்க. இதை தென்காசியிலேருந்து இயக்கிறீங்களோ இல்லை செங்கோட்டையிலேருந்து கூட நீங்கள் இயக்கலாம். ஸோ அதற்கு உண்டான வழிமுறைகளை அந்த ரயில்வே அதிகாரிகள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். மேலும் இதன் மூலம் என்ன நடக்கும்னா, தென்காசி ரயில்வே நிலையம் தரம் உயர்த்தப்படும். ஏன்னா அந்த வந்தே பாரத் ரயில் இயக்குவதற்கான அந்த பிட் லைன்கள் அமைக்கப்படும். அதற்குண்டான அந்த தளவாட பொருட்கள், அதற்குண்டான ஸ்பெஷல் அந்த இன்ஸ்பெக்ஷன் ட்ராக் எல்லாம் போடுவாங்க. ஸோ இதனால் தென்காசி ரயில் நிலையம் தரம் உயர்த்தப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. மேலும் பல புதிய ரயில்கள் இதனால் இயக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை தென்காசிக்கு வந்தே பாரத் ஒரு அத்தியாவசிய தேவை, உடனடி தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.